வணக்கம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த பரிந்துரைத்துள்ள அரசியல் கட்சிகள் சாலை விபத்தில் சிக்கிய சென்னை மாநகராட்சி மேயர், 6 மாதத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம், சீனாவை விமர்சித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நவல்னியின் உடலை ஒப்படைக்க ரஷ்ய அரசு விதித்துள்ள நிபந்தனை என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு செய்திகளை இன்று நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. நேற்று காலை திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தினார். அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். அதன் பிறகு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை மேற்கொண்டார். இன்று நடைபெறும் கூட்டத்தில் தென் மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதோடு அமலாக்கத்துறை, சுங்கத்துறை, தேர்தல் பிரிவு அதிகாரிகளுடனும் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்பட வேண்டும் என அரசியல் கட்சிகள் பரிந்துரைத்துள்ளதாகவும், அதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். Today the meeting of all the DOs, SPs, IGs, DIGs conduct பண்ணாங்க. So instructions எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் பண்றதுக்கு. எலெக்ஷன் ப்ரிப்பேர்னஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ரிப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே கட்டமா பண்ணணும் சொல்லி அதை ஈஸியை பரிசீலனை பண்ணிட்டு உத்தரவு கொடுப்பாங்க. சார், இப்போ சமீபத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது, அதுல பெயர்கள் நீக்கல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டிருக்கிறாங்க. இறந்து போனவர்களோட பெயரை நீக்காம இருக்காங்கன்னு சொல்லி எதிர்கட்சி குற்றம் சாட்டி இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டில என்ன கொடுத்துருக்காங்களோ இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அது கமிஷன்ல அதை விசாரிச்சுப்பாங்க. தேங்க்யூ. வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ளூர் காவல்துறை பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றது. பலமுறை நாங்கள் இதை சுட்டிக்காட்டியும் கூட அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் கூடுதல் மத்திய காவல்படை, துணை ராணுவப்படை வீரர்களை தேர்தல் பணிக்கு அமர்த்தி ஒரு சுதந்திரமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சென்னையில் 500 இடங்களில் இலவச வைஃபை வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையினர் தேடி வரும் நகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அனைத்து மாநகராட்சிகளிலும் 1000 இடங்களில் வைஃபை வசதி வழங்கப்படும் என அண்மையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக சென்னையில் 500 இடங்களில் வைஃபை வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலவச வைஃபை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிச்சயம் தகவல் தொழில்நுட்பத்துறையை வளர்க்கும் என குறிப்பிட்டார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்னு, தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமா உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமா தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்கள்ல மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கை தரத்துல காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பா செயல்படுது. தமிழ்நாட்டின் உலகின் மனிதவள தலைநகரமா மாற்றுவோம். தகவல் தொழில்நுட்பத்துறையினர் தேடி வரும் நகரமாக ஆக்குவோம். தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடையுதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக உழைப்போம். திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் இலங்கை செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் தங்க வைக்கப்பட்டிருந்த சாந்தனின் உடல்நிலை மோசமடைந்ததால்
சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சாந்தன் இலங்கைக்கு செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான கடிதம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாருக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. சாந்தன் இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் இலங்கைக்கு அனுப்பப்படுவார் என்றும் விமான டிக்கெட் விவரங்கள் அதிகாரிகளுக்கு கிடைத்ததும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சென்ற கார் விபத்தில் சிக்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் செந்நீர்குப்பம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேயர் பிரியாவின் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் சென்ற கார் திடீரென திரும்பிய நிலையில் அதன் மீது மேயரின் கார் மோதியது. இதற்கிடையே பின்னால் வந்த லாரி மோதியதில் கார் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தில் மேயர் பிரியா நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். விபத்தில் சிக்கிய கார் சேதமடைந்த நிலையில் மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு மேயர் பிரியா அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. விபத்து தொடர்பாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் தெரியாத காரணத்தால் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். 2 மணிக்கு மேல இருட்டுற டைம்ல பாத்தீங்கன்னா போதிய வெளிச்சம் இல்லாதனால நிறைய டிரைவர்கள் ஆல்ரெடி சோர்வுலையும் கண்ணை சொந்து ஓட்டிட்டு வராங்க. வெளிச்சமா இருக்க இடத்துலயும் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சுகாதாரத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் சுமார் 313 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 திட்டங்களை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் மத்திய சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி நாடு முழுவதும் 11,391 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். குறிப்பாக தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 பொது சுகாதார ஆய்வகங்கள், அவசர கால சிகிச்சை மையங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர கோவையில் நுண்ணுயிரியல் உணவு ஆய்வுக்கூடம், சென்னை ஆவடியில் மத்திய அரசின் சுகாதார திட்ட நல வாழ்வு மையம், சென்னை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய முதியோர் நல மையம் மற்றும் ஆய்வகத்தையும் பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். இதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மருத்துவத்துறையின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடக்கி வைக்கிறார். அடுத்த 6 மாதத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் விஸ்வநாத் ஈரியா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வில்லிவாக்கம் புதிய முனையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். திரிசூலம், குரோம்பேட்டை உள்ளிட்ட 17 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என விஸ்வநாத் ஈரியா குறிப்பிட்டார். திரிசூலம், குரோம்பேட்டை உள்ளிட்ட 17 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என விஸ்வநாத் ஈரியா குறிப்பிட்டார். Yes, Villuvakam will be done and final location survey is going on. We will have to relocate the 2 existing workshops. One is CNW workshop, carriage loco workshop, and then another one is loco workshop. We already called tender and we have started work also. Work is in fast pace and we will be able to complete by 6 months period. மறைந்த ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நவால்னியின் உடலை ஒப்படைக்க ரஷ்ய அரசு நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பல்வேறு வழக்குகளில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வந்த நவால்னி கடந்த 16ஆம் தேதி சிறையில் உயிரிழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நவால்னியின் மறைவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் குதித்தனர். நவால்னியின் உடலை ஒப்படைக்க கோரி அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தி வரும் நிலையில் ரஷ்ய அதிகாரிகள் ஒரு நிபந்தனை விதித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மத்தியில் இறுதிச் சடங்குகளை செய்வதற்கு பதிலாக குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்கும் வகையில் இறுதிச் சடங்குகளை செய்தால் மட்டுமே நவால்னியின் உடல் ஒப்படைக்கப்படும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனையை ஏற்காவிட்டால் சிறைச்சாலை வளாகத்திலேயே நவால்னியின் உடல் அடக்கம் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிபந்தனையை ஏற்க மறுத்துள்ள நவால்னியின் தாயார் முறையான விதிகளை பின்பற்றி 48 மணி நேரத்திற்குள் தன் மகனின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு காவல்துறையிலும் புகார் அளித்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டில் முதலில் திணறிய இங்கிலாந்து அணி ஜோ ரூட்டின் சதத்தால் சரிவிலிருந்து மீண்டது. ராஞ்சி மைதானத்தில் தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்று இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழந்த அந்த அணி 112 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. ஆனால் நிலைத்து நின்று ஆடிய ஜோ ரூட் சதமடித்து அசத்தினார். இதன் மூலம் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 302 ரன்களை இங்கிலாந்து அணி குவித்துள்ளது. இந்திய அணி தரப்பில் அறிமுக வீரர் ஆகாஷ்தீப் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதில் ஒரே ஓவரில் விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர் கவனம் பெற்றார்.
மேலும் முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளும் அஸ்வின், ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டும் எடுத்தனர். 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. புகழ்பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா இலங்கை உறவை மேம்படுத்தும் திருவிழாவாக பார்க்கப்படும் கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவை இந்திய பக்தர்கள் புறக்கணித்துள்ளதால் இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமே திருவிழாவில் பங்கேற்றுள்ளதால் கச்சத்தீவு திருவிழா கொண்டாட்டமின்றி களையிழந்துள்ளது. முன்னதாக திருவிழாவையொட்டி அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாலையில் சிலுவை பாதை மற்றும் நற்கருணை ஆசீர் நடைபெற்றது. நாளை காலை திருவிழா திருப்பலி மற்றும் அந்தோணியார் தேர்பவனி நடைபெறுகிறது. இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதுடன் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணித்துள்ளனர். இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து கச்சத்தீவு திருவிழாவிற்காக யாரும் செல்லவில்லை. முன்னதாக கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்வதற்கு இந்தியாவிலிருந்து சுமார் 3000 பக்தர்கள் பதிவு செய்திருந்தனர். நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை மதுரையில் வரும் ஏப்ரல் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை தமிழக வெற்றிக் கழக மூத்த நிர்வாகிகள் மறுத்துள்ளனர். நடிகர் விஜய் தொடங்கிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு மதுரையில் நடைபெறும் என தகவல் வெளியானது. இதனை தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லயோலா மணி மறுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் அறிவிப்பார்கள் என கூறினார். அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம் என இணையத்தில் பரவுவது போலியானது என்றும் அடுத்த வாரம் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கைக்காக பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் லயோலா மணி தெரிவித்தார். செய்திகள் எல்லாத்துலேயுமே மதுரையில் மாநாடு, ஏப்ரலில் மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கு அப்படின்ற செய்தி பரப்பப்பட்டு வருது. அது முற்றிலும் வதந்தி தான். அதிகாரப்பூர்வமாக தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து முறையாக அறிவிக்கப்படும். அதனால் இது என்பது ஒரு வதந்தி தான். இது கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய சிபிசிஐடி காவல்துறையினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய நிபுணர் குழுவுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நேற்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல்துறையினரும் அரசு வழக்கறிஞர் கனகராஜும் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சயான், வாளையார் மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். அப்போது அரசு தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாததை தொடர்ந்து சம்பவம் நடந்த கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய சிபிசிஐடி காவல்துறையினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழுவுக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ஆய்வுப் பணிகளை வீடியோவாக பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சாட்சியங்களை அழிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 8ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சீன ஆடு உளவியல் விளையாட்டுகள் இருதரப்பு உறவுகளுக்கும் பெரும் சவாலாக இருந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ரைசினா கருத்தரங்கில் உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் சீனாவுடனான உறவு குறித்து பேசும்போது இதனை தெரிவித்தார். 1980களில் போடப்பட்ட விதிகளை சீனா மீறியதால் தான் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் நிலைமை மோசமானதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ஜெய்சங்கர் பழைய நிலைமையை மீண்டும் கொண்டு வருவதில் பல சவால்கள் இருப்பதாக தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பது என்பது எளிதான விஷயமல்ல என தெரிவித்த அவர், சீனா ஆடும் உளவியல் விளையாட்டு இருதரப்பு உறவுகளை பெரிதும் பாதித்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு நிலையானதாகவும் சிறந்த முறையிலும் இருந்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கிற்கு இடையே பூட்டான், நேபாளம், மொரிஷியஸ், ருமேனியா, செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் தனித்தனியே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியால் மக்களவைத் தேர்தலில் தோல்வியை தழுவ நேரிடும் என்ற அச்சம் காரணமாகவே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய பாஜக முயற்சிப்பதாக அந்த கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஆம் ஆத்மி அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ், கடந்த சில நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கான முயற்சிகள் நடப்பதாக கூறினார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை மூலம் பண மோசடி நடந்ததாக கூறப்படும் வழக்கில் வரும் 26ஆம் தேதி ஆஜராகும்படி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு 6 முறை சம்மன் அனுப்பியிருந்தும் அவற்றை அவர் நிராகரித்திருந்தார். வழக்கு நிலுவையில் இருப்பதால் தனக்கு புதிதாக சம்மன் அளிக்க முடியாது என அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்த வாதத்தை ஏற்க மறுத்துள்ள அமலாக்கத்துறை அவருக்கு 7வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது.
அதனை சுட்டிக்காட்டியே கெஜ்ரிவால் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டுகிறது. தற்போது வரை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் மணீஷ் சிசோடியா மற்றும் சஞ்சய் சிங் தவிர அக்கட்சியின் தகவல் தொடர்பு பொறுப்பாளர் விஜய் நாயர் ஆகியோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் திமுகவினர் வீடு வீடாக பரப்புரையை தொடங்க உள்ளனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் பாஜகவின் அநீதிகள், திமுக அரசின் சாதனைகள், பட்ஜெட் அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க திமுகவினருக்கு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தேர்தலுக்கு பிறகு கட்சியிலும் அரசிலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மாவட்டந்தோறும் மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணத்தில் 4000த்திற்கும் அதிகமான கோரிக்கைகள் வந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் மார்ச் 19ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து விருப்ப மனுக்களை வாங்கிச் சென்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு கடந்த 19ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது வரை 400க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்தும் 30க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை வாங்கியுள்ளதும் தெரியவந்தது. இதேபோல் மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து திமுக வர்த்தக அணி நிர்வாகிகள் மற்றும் சிலர் அவரது பெயரில் விருப்ப மனுக்களை வாங்கியுள்ளனர். இதேபோல் திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.சி. இளங்கோவன், கட்சி சார்பில் ஊடக விவாதங்களில் பங்கேற்று பேசி வரும் சூர்யா வெற்றிகொண்டான் ஆகியோர் விருப்ப மனுக்களை வாங்கியுள்ளனர். திமுக முதன்மைச் செயலாளர் கே.என். நேரு மகன் அருண் நேரு பெயரிலும், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் வேலு பெயரிலும் சிலர் விருப்ப மனுக்களை வாங்கி சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வாச்சாத்தி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சரணடைவதிலிருந்து 6 வாரத்துக்கு விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாச்சாத்தி வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக குற்றவாளிகள் எல்நாதன், பாலாஜி, ஹரிகிருஷ்ணன், எத்திராஜ், ராமசாமி, சுப்பிரமணியன் மற்றும் கந்தசாமி ஆகியோர் பிணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். வழக்கு விசாரணையின் போது வயது முதிர்வை அடிப்படையாக வைத்து பிணை வழங்க வேண்டும் என வனத்துறை அதிகாரி எல்நாதன் மற்றும் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. மற்ற குற்றவாளிகளும் சரணடைவதற்கு கூடுதல் அவகாசம் கோரியிருந்தனர். இதையடுத்து சிறையில் இருக்கும் எல்நாதன் மற்றும் பாலாஜிக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் அடுத்த விசாரணை தேதி வரை சரணடைவதிலிருந்து அவகாசம் அளித்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் வழக்கை விசாரித்த நீதிபதி திரிவேதி தலைமையிலான அமர்வு வழக்கை 6 வாரத்துக்கு ஒத்திவைத்தது. இந்த வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்து விசாரிக்கப்படும் என தெரிவித்த நீதிமன்றம் சரணடையாமல் இருக்கும் குற்றவாளிகளுக்கு 6 வாரம் சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டது. அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெறும் அபராதம் விதிப்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிப்பு பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட போவதில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொடர் குற்றத்தில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிப்பு தொடர்பாக அவ்வப்போது சோதனைகளை நடத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் அரசாணையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பதிலளித்த தமிழக அரசு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கான அபராதத்தை 50,000 உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதி வரை வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மோடியை பிரதமராக ஏற்று கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது கட்சி சின்னத்திலேயே போட்டியிட முன்னுரிமை அளிக்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் யுவராஜா தெரிவித்திருக்கிறார்.
2024 தேர்தல் களத்தில் பாரத பிரதமராக மீண்டும் மோடி வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கங்கள் வட சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தாமரை சின்னத்திலே போட்டியிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கரத்தை வலுப்படுத்த வேண்டும். மக்களோடு சேர்ந்து போட்டியிடுகிறோம். யார் அரசியல் கட்சிகள் மற்றொரு கட்சியினுடைய சின்னத்துக்கு ரெகனைசேஷன் வாங்கி கொடுவதற்காக பாரதிய ஜனதா உழைத்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கட்சிக்கு சின்னத்துக்கு ரெகனைசேஷன் 8 சீட்டு 7 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு அதில் வாங்குகிற வாக்குகள் அந்த எண்ணிக்கை அந்த பர்சன்டேஜ் போட்டு அடுத்த முறை அந்த சின்னத்தை அவர் தேசிய சின்னம் அல்லது மாநில சின்னம் என்று அவங்க சின்னங்களுக்கு அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையிலே கடந்த தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி. அதில் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் பாரதிய கட்சி நின்றுச்சு. அதனால தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு வளர்கின்ற கட்சி தான், வளர்ந்த கட்சி கிடையாது. தமாகவை பொறுத்த வரையில் இந்த முறை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்திடத்திலே சைக்கிள் சின்னம் மீண்டும் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து 2க்கும் மேற்பட்ட தொகுதியில் தான் நாங்கள் கேட்போம். அது எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதில் வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக அதுதான் கேட்க போகிறோம். நாங்கள் மணல் குவாரி தொடர்பான அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் தமிழ்நாடு அரசிடம் உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நீதிபதி பெலா திரிவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறைக்கு எதிராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாமல் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு முறைப்படி பதிலளித்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். பின் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் தொடர்பில்லாத அதிகாரிகளுக்கு ஏன் சம்மன் அனுப்ப வேண்டும் என வாதிட்டனர். அதற்கு குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் எதன் அடிப்படையில் தடை வழங்கியது என கேள்வி எழுப்பியதோடு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க நேரிடும் என்றும் எச்சரித்தனர். வரும் 26ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வர இருப்பதை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து இதுகுறித்து விரிவாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான 2 தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விதிகளை மீறி பரப்புரையில் ஈடுபட்டதாக பெருநாழி காவல் நிலையத்திலும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததாக கமுதி காவல் நிலையத்திலும் ராஜகண்ணப்பன் மீது வழக்கு பதியப்பட்டது. இது தொடர்பான வழக்கு ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் அதனை ரத்து செய்யக்கோரி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ராஜகண்ணப்பன் மீதான 2 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வெளிநாடுகளில் முதலீடு உள்ளிட்ட புகாரின் அடிப்படையில் சென்னையில் சுமார் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இன்டர்நேஷனல் ட்ரேட் லிங்க் என்ற நிறுவனத்தின் கிளைகள் டெல்லி, பரோடா, கொச்சின், சென்னை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் உள்ளன. சென்னை எழும்பூர் ஆதித்தனார் சாலையில் உள்ள அந்நிறுவனத்தின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 பேர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் திருவிக நகரில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக பூத் கமிட்டி பொறுப்பாளருமான டேனியல் செல்வகுமார் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வெளிநாடுகளில் முதலீடு உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து சென்னை வந்த அமலாக்கத்துறையின் செயல் இயக்குநர் ராகுல் நவீன் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் நிலுவை வழக்குகள் மற்றும் புதிய வழக்கு தொடர்பாக நடவடிக்கை முடுக்கிவிட உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் கொண்டவர்களுக்கு பாஜக அனைத்து வகையிலும் அழுத்தம் கொடுப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி குற்றம் சாட்டினார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாயத்திற்காக போராடக்கூடிய விவசாயிகளின் குரலை கேட்கக்கூட மத்திய அரசு தயாராக இல்லை எனவும் விமர்சித்தார். எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள். அதனால எந்த வகையில முடியுமோ அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள், தாக்குதல்கள், பிரச்சனைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தின் தொடர் நிலைப்பாடு. நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை. அதுதான் நீங்க சென்ற கேள்விக்கு கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை, அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன
அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2 தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வரும்னாரு. அதுக்காக இன்னும் காத்துட்ருக்கோம். அது போட்டப்புறம் எல்லார் அக்கௌண்ட்லையும் அது போட்டப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும். எண்மண் எண்மக்கள் பிரச்சார நிறைவு விழா நிகழ்ச்சிக்கான நன்கொடையை பொதுமக்களிடம் கட்டாயப்படுத்தி வாங்கவில்லை என பாஜக மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வரும் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை வரும் 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நிறைவு பெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கும் நிலையில் மாதப்பூர் பகுதியில் இருக்கும் விளையாட்டு மைதானத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மாநாட்டுக்கு வணிகர்களிடம் பாஜகவினர் வசூலில் ஈடுபடுவதாக கடை உரிமையாளர்கள் பேசும் காணொலி இணையத்தில் வைரலானது. இது தொடர்பாக விளக்கமளித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம், நன்கொடைகளை கட்டாயப்படுத்தி கேட்பதாக வெளியாகும் செய்தியில் உண்மை இல்லை என்றார். தவறான தகவலை பரப்பி சிலர் மாநாடு வெற்றி பெறுவதை கெடுக்க நினைப்பதாகவும் முருகானந்தம் குற்றம் சாட்டினார். எப்படியெல்லாம் அவர்கள் வசூல் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் பயமுறுத்தி வசூல் செய்ய அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரிடத்துலையும் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம், உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் வைக்கின்றோம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 6வது மலர் கண்காட்சி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி தொடங்கி வைத்தார். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் பல்வேறு விதமான மலர்கள் மற்றும் சிறுதானியங்களை கொண்டு செய்யப்பட்ட வடிவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக திருவள்ளுவர், சிறுதானியங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சதுரங்கம், இசை கருவிகளுக்கு இடையே பாடகர் SPB-யின் உருவம் உள்ளிட்டவை பலரின் கவனத்தை ஈர்த்தன. மலர் கண்காட்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். கண்காட்சியில் மலர் செடிகள், மூலிகை செடிகள் வளர்ப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்லாத 15 ஆம்னி பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கான அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான ஆம்னி பேருந்துகள் வரும் வழியிலேயே பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்லாமல் GST சாலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்கின்றன. இதனால் ஆம்னி பேருந்துகளுக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை தெற்கு பகுதியில் உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் காவல்துறையினருடன் இணைந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்லாமல் சென்ற ஆம்னி பேருந்துகளை மடக்கி பிடித்து அபராதம் விதித்து வருகின்றனர். அவ்வாறு சென்ற 15 பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மே 17 இயக்கத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு இயக்கத்தின் கொடி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மே 17 இயக்கத்தின் 15ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழ் தேசிய பெருவிழா என்ற 2 நாள் மாநாடு நடைபெற்றது. இதில் மே 17 இயக்கத்தின் கொடியை அதன் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் இணைந்து அறிமுகம் செய்து வைத்தனர். சிவப்பு நிற கொடியின் இடதுபுறம் மஞ்சள், நீலம் மற்றும் கருப்பு நிறங்களில் நட்சத்திரமும் அதன் மத்தியில் புலி உருவம் இருக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் மாளிகைமேடு பகுதியில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்வதற்கான அறிவிப்பு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது ஏமாற்றத்தை அளிப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாமன்னன் ராஜேந்திர சோழன் புகழை பறைசாற்றும் விதமாக மாளிகைமேடு பகுதியில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கீழடி, கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட 7 இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதுவரை 3 கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் ராஜேந்திர சோழன் காலத்து அரண்மனை சுவர்கள், பானை ஓடுகள், சீன வளையல்கள் உள்ளிட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க மாளிகைமேட்டில் 2024-25ஆம் ஆண்டிற்கான 4ஆம் கட்ட அகழாய்வு பணிகளுக்கான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது.
பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் 1000 நாட்களுக்கு மேலாக விசாரணை கைதியாக இருந்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்த ஹரி நாடாருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் பண மோசடி வழக்கில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கியிருந்த ஹரி நாடார் பெங்களூர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு பின் நீதிமன்ற உத்தரவுப்படி பெங்களூர் பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் ஹரி நாடார் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து நடிகை விஜயலட்சுமியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு, பண மோசடி வழக்குகள் என பல்வேறு வழக்குகளில் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த அனைத்து வழக்குகளிலும் ஹரி நாடார் ஜாமீன் பெற்றுவிட்ட நிலையில் பெங்களூரு காவல்துறையினர் பதிவு செய்திருந்த வழக்கில் ஜாமீன் கோரி பெங்களூரு நகர சிவில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு முன்பு 3 முறை ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்திருந்த நீதிமன்றம் தற்போது அவரின் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. டெல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 3 குழந்தைகள் உட்பட 5 நபர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தென்மேற்கு டெல்லியில் உள்ள மோகன் கார்டன் பகுதியில் உள்ள 4 மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீயினை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். இந்த நிலையில் தீ விபத்தில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் நிலவின் தென்துருவத்தில் விண்கலத்தை தரையிறக்கி சாதனை படைத்துள்ளது. ஒரு தனியார் நிறுவனத்தின் விண்கலம் நிலவில் தரையிறங்கி இருப்பது இதுவே முதல் முறை. மேலும் அரை நூற்றாண்டுக்கு பிறகு நிலவில் அமெரிக்காவின் விண்கலம் தரையிறக்கப்பட்டுள்ளது. இன்சுவேட்டிவ் மிஷன் என்ற நிறுவனம் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. அந்நிறுவனம் அனுப்பிய IM-1 என்ற விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கியுள்ளது. அதிலிருந்த ஒடிஷியஸ் என்ற லேண்டர் செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. முதலில் விண்கலத்திலிருந்து சமிக்ஞை கிடைப்பதில் சிக்கல் எழுந்ததாகவும் சில மணி நேரங்களில் அதனை சரி செய்து நிலவின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தரவுகளை பெற்றுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாசாவின் 6 பேலோடுகள் இந்த விண்கலத்தில் உள்ளன. நிலவில் இருக்கும் தூசிகள் குறித்து ஆராய்வதற்காக இந்த பேலோடுகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு நாசா அனுப்பிய விண்கலத்திற்கு அடுத்து 52 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவின் விண்கலம் நிலவில் தரையிறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டு வசதி வாரிய வீட்டை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாமாக முன்வந்து மறு ஆய்வு வழக்காக விசாரணைக்கு எடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை காலை தீர்ப்பளிக்க உள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை சென்னை MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு வழக்காக விசாரணைக்கு எடுத்து விசாரித்து வந்தார். இந்த வழக்கில் பிப்ரவரி 13ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டு இருந்தது. இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வரும் திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளார். இந்நாள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட 6 மறு ஆய்வு வழக்குகளில் முழுவதும் விசாரணை முடிந்து தீர்ப்பளிக்கப்பட உள்ள வழக்காக அமைச்சர் ஐ. பெரியசாமி வழக்கு இருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மன்னார்குடி அருகே உள்ள நீடாமங்கலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மேம்பாலம் கட்டித்தரக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதையடுத்து அங்கு 170 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்படும் என தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர்கள் ஏவாவேலு மற்றும் TRB ராஜா ஆகியோர் பங்கேற்று கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். இதற்கு அந்த பகுதி மக்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு கூடியிருந்த பெண்கள் மேடைகளை அலங்கரித்திருந்த மலர்களை அங்கிருந்து எடுத்துச் சென்றனர். தன் மீதான விசாரணைக்கு தடை கோரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வர உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ அமைப்புதான் முதலில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அண்ணாமலை பேட்டியளித்திருந்தார். இதையடுத்து இரு மதத்தினருக்கும் இடையே வெறுப்புணர்வை தூண்டுவதாக கூறி அண்ணாமலைக்கு எதிராக சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்.
இந்த மனு மீதான விசாரணைக்கு நேரில் ஆஜராக அண்ணாமலைக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. இதை எதிர்த்து அண்ணாமலை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீதான புகார் மனுவை ரத்து செய்ய மறுத்ததோடு வழக்கை சட்டத்திற்குட்பட்டு சேலம் நீதிமன்றம் விசாரிக்கலாம் என்றும் உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்தும் தனக்கு பிறப்பிக்கப்பட்ட சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் அண்ணாமலை மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபான்கர் தத்தா ஆகியோர் அமர்வில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ளது. பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகளின் நீதிமன்ற காவல் மார்ச் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆகியோர் கடந்த 25ஆம் தேதி ஆந்திராவில் கைது செய்யப்பட்டனர். இருவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவரின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் காணொலி காட்சி மூலம் சென்னை மாவட்ட 3வது அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது நீதிமன்ற காவல் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி ஆனந்த் உத்தரவிட்டார். தொடர்வது புதிய விடியல். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.